வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ரவிஸ் ஐ வியூ. போன 2 பதிவில் சாட் ஜிபிடியை பற்றி கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு குறிப்பெல்லாம் எடுத்து சொல்லியிருந்தேன். இந்த சாட் ஜிபிடிங்கிற ஒரு இனிஷியேட்டிவை யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மைக்ரோசாஃப்டோட ஃபவுண்டர் பில் கேட்ஸுங்க. இந்த பில் கேட்ஸ்க்கே ஸ்லைட்டாக ஆப்பு வச்ச மாதிரி என்னாச்சு அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு வலைத்தளங்களில் பயங்கரமான ஒரு வீடியோ பரவலாக பரவிட்டு இருந்ததுங்க. அந்த வீடியோ லான்ச் பண்ணுன்னு சொல்ல முடியாது. அந்த வீடியோ ஷேர் பண்ண உடனே கிட்டத்தட்ட 85 மில்லியன் வீடியோக்கள் அது ஃபஸ்ட்டு 1 ஹவரில் உலகம் பூரா ஷேர் பண்ணாங்கன்னு கேள்வி. அந்த வீடியோ எப்படிப்பட்ட வீடியோ அப்படின்னா பில் கேட்ஸை ஏபிசி ஆஸ்திரேலியாவில் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அந்த இன்டர்வியூ பண்ணுற அம்மா அவரை கொஞ்சம் தர்ம சங்கடமாக நிறையா கேள்விகள்லாம் கேட்கும்போது மைக்ரோசாஃப்டை ஃபவுண்டு நீ பண்ணலை, நீ எவன்ட்டி அந்த சாஃப்ட்வேர் திடீர்னு நீ பில் பண்ண, அதே மாதிரி உலகத்தில் கோவிட் வேக்சினுக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணியிருக்க, நீ என்ன டாக்டரா, உனக்கு வேக்சினை பற்றி என்ன தெரியுங்கிற மாதிரி எனக்கு மடக்கா கேள்வி கேட்க பில்கேட்ஸ் கடைசியில் கொஞ்சம் கோவம் வந்த மாதிரி நோ அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இன்டர்வியூ இஸ் ஓவர் சொல்லிட்டு கட் பண்ணுற மாதிரி ரொம்ப பிரமாதமாக அந்த வீடியோவை வலைத்தளங்களில் பரவலாக பரப்பி வச்சுருந்தாங்க. அது காட்டு தீ மாதிரி பரவிச்சிங்க. அந்த வீடியோ என்னங்கிறத பாருங்கள். So, Mr. Gates, in your own words, what have you contributed to the world? I'm not sure if you're aware, but I created the world's most popular computer operating system. No, of course. But as we all know, it wasn't actually you who created it. As a matter of fact, the predecessor of Windows, MS-DOS, was created by Gary Kildall, which you then basically stole from him for a couple of dollars. It's not just development. There's a whole lot of important factors to running an enormously successful company like Microsoft. So then let's leave the computer world for a moment. You have been a major spokesperson for COVID vaccines during the pandemic. Yes. What exactly makes you a computer engineer who didn't even program his initial product himself a valid representative of the pharmaceutical industry? I have read a lot of books about that yes, topic. But how does that? Wait a second. And met with specialists from the field all over the world. Mr. Gates, with all due respect, how do you feel about it now? Now that it's becoming more and more evident that the medication you were promoting, whilst having heavily invested in it yourself, thus making billions of it, this is not how the world works, has caused countless injuries, side effects and death. That's a very immature way of looking at it, quite frankly. So here's my final question to you. Is this a behavioral pattern? What do you mean exactly? Taking technology from other people that you don't understand, selling a product full of bugs, causing massive damage and profiting from it in a spectacular way. No. This is not how the world works. Can you sleep at night? Okay, that's enough. This interview is over. Thank you. அந்த வீடியோ பார்த்தீங்களா? இப்போதான் உங்களுக்கு ஒரு உண்மையான செய்தி. நீங்கள் பார்த்த அந்த வீடியோ உண்மையான வீடியோ கிடையாதுங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கின ஒரு தொழில்நுட்ப முயற்சின்னு சொல்கிறத விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கிய ஒரு தொழில்நுட்பத்தின் மூலமாக செயற்கையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோ அது. அவர் பேசின உண்மையான வீடியோ என்ன அப்படின்னு ஏபிசி ஆஸ்திரேலியா அவங்களுடைய சைட்டில் போட்டிருந்தாங்க. அதை நிறைய மக்கள் போய் ரிசர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணி நீங்கள் பார்த்த அந்த வீடியோ உண்மையான வீடியோ கிடையாது, பில்கேட்ஸ் கொடுத்த இன்டர்வியூ இதுதான் உண்மையான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வலைத்தளங்கள் பதிவு பண்ணாங்க. Bill Gates, welcome to 7:30. Thank you. Let's start with climate change. You've said recently that the world's not going to reach its agreed targets of 1.5 degrees or even 2 degrees of warming. Should we be preparing for unstoppable climate change? Well, we can certainly reduce emissions to zero. In the meantime, while we do those reductions, which is called climate mitigation, we also have to do climate adaptation. Sadly, the poor countries in the equatorial zones are the most affected. Most of the people there are farmers with small pieces of land who won't be able to have the crop output they have today. So we'll have to adapt while we do our very, very best to bring emissions to zero as fast as we can. Now, at the beginning of your visit to Australia, you had a meeting with the Prime Minister, Anthony Albanese. Did you talk to him about the role that Australia could play as a leader in climate change on the world stage? Certainly, I've had a lot of talks. Your climate minister was in the U.S. I
met a few months ago talking about some of the innovations. My Breakthrough Energy group has been down here quite a bit. We just announced investment in a company, Ruminate, that works to reduce cow-based emissions. So, yes, Australia has a huge role to play. It's very lucky in terms of it'll have some of the cheapest renewable energy in the world. Do you think Australia can be the kind of leader it wants to be on the world stage? அது என்ன அப்படின்னா அது மாதிரி அந்த பழக்கத்தில் அந்த வலைத்தளங்களில் வந்து ஒரு 85 மில்லியன் ஒரு 1 ஹவருக்குள்ளே பரவிச்சுங்கிற அந்த வீடியோ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உள்ளடக்கிய தொழில்நுட்பத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அங்கே. இந்த டீப் ஃபேக்குங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு எபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற விதம், உங்களுடைய நடை உடை பாவனைகள், உங்களுடைய உச்சரிப்பு, உங்களுடைய அக்சென்ட்டு இது எல்லாமே கேப்சர் பண்ணி ரொம்ப துல்லியமாக ரொம்ப துல்லியமாக அதை வந்து பதிவு பண்ணி கேப்சர் பண்ணி தத்ரூமாக நீங்கள் பேசுகிற மாதிரியே டீஃபேக் மூலமாக உங்களை பற்றின ஒரு வீடியோ அதால் க்ரியேட் பண்ண முடியும். என் மைண்டில் ஓடுற சில சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, இந்த டீஃபேக்குங்கிறது வந்து ஒரு படு பயங்கரமான மனித குலத்துக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாதனமாக அமையக்கூட சாத்தியங்கள் நிறையா இருக்குங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொலிட்டிக்கல் லீடர் அவர் பேசின மாதிரி சித்தரிக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோக்கள் வலைத்தளங்களில் வந்தது அப்படின்னா அதனால் ஜாதி கலவரங்கள் உண்டாகக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்குங்க. நாடுகள் வந்து சண்டைக்கு போகக்கூடிய ஆபத்துக்கு இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப பாதிக்கப்பட போகிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா செலிபிரிட்டிஸ். இப்போ செலிபிரிட்டி சம்மந்தப்பட்ட வலைத்தளங்களில் தேவைப்படாத சில அருவருப்பான வீடியோக்கள் வருது. எல்லாமே வந்து டீஃபேக் மூலமாக தான் தயாரிக்கப்பட்ட வீடியோக்கள் அப்படிங்கிறாங்க. இந்த டீஃபேக்குங்கிறது வந்து உங்களை வச்சு உங்களை சித்தரித்து உங்களை மாதிரியே எக்கேட கெட்ட வீடியோவும் அதால் தயாரிக்க முடியும். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பயங்கரம். இதை கணக்கு பண்ணி தான் இந்த லாம்டாங்கிற ஒரு லாங்குவேஜ் மாடல் லான்ச் பண்ணப்போ அந்த கூகுளோட இன்ஜினியரை வந்து கூகுள் வந்து சாக் பண்ணாங்க. எதுக்காக சாக் பண்ணாங்க அப்படின்னா, லாம்டா இன்ஜினியர் வந்து கூகுள் வந்து சென்டியன்ட் ஆகிடுச்சு. சென்டியன்ட் அப்படின்னா மனுஷங்க மாதிரி அதுக்கு ஃபீலிங் வந்துடுச்சு, அதுக்கு எமோஷன்ஸ் வந்துடுச்சு, அதனால் வந்து அது மனுஷங்க மாதிரியே செயல்படுது, அவங்கள மாதிரியே ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்டாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி தான், பட் கூகுள் மாதிரி கம்பெனிகள் வந்து எத்திக்கல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டார். அவர் என்ன கேட்டாருங்கிறது பாருங்க. So let's talk about what Google has said. They say hundreds of researchers and engineers have conversed with Lambda. They were not aware of anyone else making these kind of wide-ranging assertions the way that you have. We do have some of the transcripts that you shared. You ask the computer what it's afraid of. It says it's afraid of being turned off, has this deep fear of death, that would be scary. Why does this matter? Why should we be talking about whether a robot has rights? So, to be honest, I don't think we should. I don't think that should be the focus. The fact is, Google is being dismissive of these concerns the exact same way they have been dismissive of every other ethical concern AI ethicists have raised. I don't think we need to be spending all of our time figuring out whether I'm right about it being a person. We need to start figuring out why Google doesn't care about AI ethics in any kind of meaningful way. Why does it keep firing AI ethicists each time we bring up issues? So, அந்த வீடியோ பார்த்தீங்களா? இதில் வந்து நான் சொல்ல வருது என்ன அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனித குலத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நல்லதொரு முயற்சின்னு சொல்லலாம். ஆனால் இதை உருவாக்கி கொடுக்குற டெக்னாலஜி கம்பெனி அத்தனை பேரும் அது எத்திக்கலாக யூஸ் பண்ணுறாங்களா, எத்திக்ஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, அது மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஷின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் ரவிஸ் ஐவியூ. என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ரவி வெங்கட்ராமன்.